ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு விளையாட்டு சமையல். இன்னைக்கு விளையாட்டு சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஷஃபாவோட சாச்சி ஷஃபா வேலை செஞ்சதுக்காக 100 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் 200 ரூபாவும் ஷஃபாக்கு இல்லை, 20 ரூபா மட்டும்தான் ஷஃபாக்கு. ஷஃபா அந்த 200 ரூபாலாம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. ஷஃபா வந்து அவள் தம்பிக்கு தான் கிஃப்ட் வாங்க போகிறா. இன்னைக்கு என்ன கிஃப்ட் வாங்குறான்னு பார்த்துருவோம். ஆன்ட்டி ஆன்ட்டி சொல்லுமா. என் தம்பிக்கு இன்னைக்கு பர்த்டே, நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கணும். சரிம்மா, என்னென்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு? கிஃப்ட்ஸில் பாருமா, வீடு இருக்கு, கிஃப்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமாட்டி இங்கே பாருமா மைக் இருக்கு, ட்ராலி இருக்கு, அப்புறம் இங்கே பாரு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கேமு, இதெல்லாம் இருக்குமா. அப்புறம் பாரு இந்த சோக்கர் பொம்மை, இது சர்னு ஓடும். அப்புறம் இங்கே பாரு உன் குட்டி தம்பியில் இதெல்லாம் யூஸ் ஆகுமா. சரிங்க ஆன்ட்டி, நான் இங்கே உட்காந்து எனக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் வாங்குறேன். சரி சரி. காசு வச்சிருக்கியா முதல்ல கையில்? வச்சிருக்கேன் ஆன்ட்டி. நம்மளுக்கு இருக்கிறதே 20 ரூபா தான். நம்ம இதில் என்ன போய் வாங்குறது? பேசாமல் அந்த gift பாக்ஸே ஒன்று வாங்கிட்டு போயிடுவோம். ஆன்ட்டி, அந்த gift பாக்ஸே எனக்கு கொடுத்துடுங்க, அதுவே போதும். சரி ஆன்ட்டி, எவ்வளோ இது? 25 ரூபாப்பா. ஆன்ட்டி, எங்கள் சித்தி 20 ரூபா தான் எடுத்துக்க சொன்னாங்க. எங்கள் சாச்சி வீட்டுக்கு போனால் திட்டுவாங்க, நீங்கள் 20 ரூபா எடுத்துக்கிறீங்களா? சரிம்மா. சரி ஆன்ட்டி, நீங்கள் 20 ரூபா எடுத்துட்டு எனக்கு மிச்ச காசு கொடுங்க. இந்தாங்க காசு. என்னம்மா 200 ரூபா வச்சுட்டு 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்க? ஆஹா, இதே நான் வேலை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த காசை. சீக்கிரமா மிச்ச காசு கொடுங்க, நான் கிளம்பணும். இந்தாம்மா மீதி காசு, வாங்கிட்டு போ. தேங்க்யூ ஆன்ட்டி. கிளம்பலாம், கிஃப்டே எடுத்துட்டு போகலாம். தம்பி இன்னைக்கு சர்ப்ரைஸ் ஆக போகிறான். கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டோம் ஒரு வழியா. என்ன ஷஃபா, கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமா சாச்சி. சரி சரி, மிச்ச காசு எங்க? ஐயோ, என்ன பண்ண காச? சாச்சி தெரியாம கீழே போட்டுட்டேன். எப்படி தொலையும் காசு? நான் சொல்லி தானே அனுப்புனேன். அதுக்கு தான் நான் உனக்கு காசே தர மாட்டேன்னு சொன்னேன். உங்க சாச்சா பண்ற வேலை. ஹேய், என்ன இங்க சத்தமா இருக்கு? என்ன நசீம், என்ன ஆச்சு? எதுக்கு ஷஃபாவை திட்டிட்டு இருக்க? நீங்க தான் அவளை கொஞ்சணும். அவ 200 ரூபாய தொலைச்சிட்டு வந்துட்டா. சாச்சா, 200 ரூபாவை தொலைக்கல சாச்சா. 20 ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கிட்டு மிச்சம் 180 ரூபா கொடுத்தாங்க, அதை தான் நான் தொலைச்சிட்டேன். ஏமா தொலைச்சிட்டு வந்துடுற? நான் கிஃப்ட் வாங்கின சந்தோஷத்துல 180 ரூபாவை எங்கேயோ விட்டுட்டேன் போல இருக்கு. அது யார் காசு? சாச்சி தான் கொடுத்தாங்க. சரி ஷஃபா, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. நான் கொடுத்துட்றேன் உங்க சாச்சிக்கு 200 ரூபாவை. அதுக்கப்புறம் அதுக்கு வேற கத்துவா. நீ கொடு போ. சாச்சி இந்தாங்க. தொலைச்சது எப்படி இருந்தாலும் தொலைச்சது தானே. இது வேற இவங்க 2 பேருக்கும் பெருமை வேற. இரு உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். 180 ரூபாவை தொலைச்சிட்டல, இரு உனக்கு இருக்கு. அதான் உனக்கு 200 ரூபாயா கொடுத்துட்டான்ல, இப்ப அந்த காசு என்னோடது, ஓகேவா? அந்த காசு என்னோடது. என்னோட காசை அவ தொலைச்சிட்டா. அவ எப்படியோ இருக்கட்டும், உன்னோட காசு உன் கைக்கு வந்துருச்சுல, போ. இப்படி சொல்லி சொல்லி தான் அவளை வந்து வீணாக்குறீங்க. முதல்ல அந்த கிஃப்ட்டை எடுத்துட்டு போய் ஓரமா வை ஷஃபா. வாமா போய் கிஃப்டை வச்சிடலாம் ஓரமா, தம்பி பாக்கிறதுக்குள்ள. ஏய், அதான் உனக்கு காசு கொடுத்துட்டேன்ல, முதல்ல நீ எந்திரிச்சு போய் அவனை ராஜாபாயை ரெடி பண்ணு. போறேன் இருங்க. ஒரு மனுஷனை நிம்மதியா தூங்க விடுறாங்களா? ஆச்சோ போச்சோன்னு கத்துறது. நான் எங்க கத்துனேன்? அவ செஞ்ச தப்புக்கு என்ன சொல்றீங்க? போங்க முதல்ல நான் அவனை எழுப்பிக்கிறேன். நான் வீட்டுக்குள்ள போய் முதல்ல ராஜாபாயை எழுப்புறேன். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். ஹேய் ராஜாபாய், எழுந்துருடா. இன்னைக்கு உனக்கு தானடா பர்த்டே. என்னடா இவ்வளோ நேரம் நீ தூங்கிட்டு இருக்க? எழுந்துரு. ட்ரெஸ் கூட போடாம தூங்குறான் பாரு. ச்சே, இந்த பையன்ட்ட எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கறதே இல்லை. சீக்கிரமா இந்த பையனை குளிக்க வச்சு ரெடி பண்ணணும். என்ன பையனோ. நம்ம இப்போ ராஜாபாயை கஷ்டப்பட்டு எழுப்பியாச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம என்ன பண்ணலாம்? ராஜாபாய் எழுந்திருச்சு அவரை குளிக்க வைக்க போறோம். அவரை எப்படி குளிக்க வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம், சரியா? பாய் செல்ல குட்டீஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நெக்ஸ்ட் எபிசோட்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.